அரசு பேருந்து மோதியதில் 2 கார்களில் இருந்த 7 பேர் பலியாகி இருக்கிறாங்க. செய்தியாளர் தேவநாதன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தேவநாதன், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? படுகாயமடைந்தவர்கள் நிலை என்ன? கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கு. அதாவது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேருந்து பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் அந்த எழுத்தூர் அருகே வரும்போது பார்த்தோம் பேருந்துடைய முன்பக்கம் டயர் திடீரென வெடிக்கிறது. இதன் காரணமாக அந்த பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை பிரிப்பு தடுப்பு கட்டைகளை மீறி எதிர் திசையில், அதாவது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த 2 கார்கள் மீது அடுத்தடுத்து மோதுகிறது. இந்த விபத்துல காரில், அதாவது 2 காரிலும் வந்த 7 பேருமே சம்பவ இடத்துல உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. காரில் வந்தவர்கள் யார், எந்த ஊரை சார்ந்தவர்கள் என்ற விவரம் இதுவரையில் தெரியவில்லை. இந்த விபத்து காரணமாக பார்த்தோம் அப்படின்னா திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில பெரும் ஒரு போக்குவரத்து நெரிசலான ஏற்பட்டிருக்கு. போக்குவரத்து முழுமையாக தடைபட்டிருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த கிறிஸ்துமஸ் விடுமுறைக்காக ஏராளமான வாகனங்கள் இந்த சாலையில் சென்று கொண்டிருந்த நிலையில தற்போது போக்குவரத்து முழுமையாக முடங்கியுள்ளது. இந்த காரில் உள்ளே சிக்கியிருக்கும் அந்த உடல்களை மீட்கும் பணியில தற்போது தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்காங்க. அரசு பேருந்தின் டயர் வெடித்து 2 கார்கள் மேல மோதினதுல 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறாங்க. அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.